My dear Sai Tech Info Gurukulam students, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். Learning task at Sai Tech Info. Sai Techல learning task நாம என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுக்கங்க. QB, GP, TP, FC, UT இந்த 5 லேர்னிங் டாஸ்க் தான் நம்ம பண்ணுறோம். QB அப்படிங்கிறது கொஷின் பேங்க், GP அப்படின்னா கைடட் ப்ராக்டிஸ் நோட் புக், TP அப்படின்றது டார்கெட் ப்ராக்டிஸ் நோட் புக், FC அப்படிங்கிறது ஃப்ளாஷ் கார்டு, UT அப்படின்னா யூனிட் டெஸ்ட். QB எப்போதுமே நாம் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் கொஷின்ஸ் தான் நம்மளுடைய எதிரி. அந்த கொஷினை நாம் நண்பனாக்கிக்கணும். அப்போ நண்பனாக்கணும் அப்படின்னா ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கணும். அதான் கொஷின் பேப்பர்லாம் புக்கில் இருக்கே, நான் எதுக்கு திருப்பி எழுதணும் கொஷினை ஒரு தடவை எழுதினா தான் அதோட கொஷினோட ஃப்ரெண்ட்லி ஆகிடுவேன், ஃபெமிலியர் ஆகிடுவேன். சார் கொஷின் இவ்வளோ பெருசு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொஷினை ஒரு தடவை எழுதுனா நம்ம ஃபெமிலியாரிட்டி கிடச்சிதுன்னா, இதே கொஷின்னு நம்ம எக்ஸாமினேஷனில் வந்ததுன்னா சார் அன்றைக்கி சொன்னாங்களே இந்த கொஷின்னு அப்படியே வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைச்சாலே கான்ஃபிடென்ஸ் வந்துடும். காட் இட்? ஸோ அப்போ அந்த ஃபெமிலியாரிட்டிக்காக தான் இந்த கொஷினை எழுத சொல்கிறது. புரியுதா? எழுத தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மசில் மெமரின்னு பேர். இந்த கை மூலியமாக, கை பேனாங்கிறது ஆண்டனா, அந்த ஆண்டனா மூலியமாக உனக்கு மூளைக்கே போயிடும். ஒவ்வொரு டிஷ்யூலையும் ஒவ்வொரு மசிலோட செல்ஸ்லையும் போய் உன்னுடைய மெமரி போய் உக்காந்துடும். அது பேர் மசில் மெமரி அப்படின்னு பேர். அதனால தான் சைக்கோ மோட்டார் டொமைனில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கோனாக்கா இன்டலெக்சுவலாக, அதாவது பிரெயினை யூஸ் பண்ணி மைண்டை யூஸ் பண்ணி படிக்கிறது. அடுத்தது மெட்டா அப்படின்னாக்கா சைக்கோ மோட்டார் அப்படின்றது ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறது. இந்த ரெண்டு சேர்ந்த ஆக்டிவிட்டியை தான் நாம் லேர்னிங் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ ஒரு கார் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கியர் டக்குன்னு அந்த ஹெச் ஷேப்பில் போய் விழுது இல்லையா? அது கார் கற்றுக்கிட்டவங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி ஸ்கூட்டரோ பைக்கோ கற்றுக்கிட்டாக்கா கியர் எப்படி போடுறதுன்றது மசிலில் போய் அந்த மெமரி போய் உட்காந்துருக்கும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம ஃப்ரீயாக போக முடியும். ஆரம்பத்தில் நீங்கள் சைக்கிள் ஓட்டுறப்போ பெடல் எங்கே இருக்குது, பெல் எங்கே இருக்குது, அப்புறமேட்டு நிற்காமல் அந்த பெடலை அமுத்திக்கிட்டே இரு, இதெல்லாம் உங்கள் அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார் சைக்கிள் கற்றுக் கொடுக்குறப்ப. நாம் என்ன பண்ணுவோம், நேராக பாரும்போம், நேராக பார்த்துட்டு விடாமல் சைக்கிளை அமுக்கு பெடலை அப்படிம்போம். இதை கண்டினியூஸாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம ஒன்று பெடலை பார்த்தா ஹேண்ட்பாரை விட்டுருவோம், இப்படி மாறி மாறி கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போது இந்த பாடி மைண்டு இன்டெலிஜென்ஸ் 3 கோஆர்டினேட் பண்ணிட்டா எந்த ஒரு விஷயமும் அருமையாக பண்ணலாம், ஸ்பீடாக பண்ணலாம், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம். புரியுதா? அதுக்காக தான் இந்த லேர்னிங் ஆக்டிவிட்டிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சரியா? சும்மா நான் கண்ணால் படித்தேன் காதால் கேட்டாலாம் வேலைக்கு ஆகாது. அது என்ன பண்ணணும், எழுதினா தான், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் தான். புரியுதா? ரைட். ஸோ இந்த ஏன்னா எழுத்து பயிற்சிக்கு தானே, எழுதி தானே உனக்கு வந்து மார்க்கே போட போகிறாங்க. ரைட். இப்போது இந்த கொஷின் பேங்க்கை நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு லாங் சைஸ் நோட் புக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட் புக் எடுத்துக்கலாம். ரூல்டு நோட் புக்காக எடுத்துக்கோ, ரூல்டாக இருக்கட்டும், பெட்டர். ஓகேவா? இந்த மாதிரி ரூல்டு நோட் புக்காக இருக்கட்டும். இதில் ஃப்ரண்ட் பேஜ் ஒரு 3 ஷீட்டு விட்டுரு. அது எதுக்குன்னா இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, கொஷின் நம்பரை போடு, டேட்டை போடு, டைமை போடு, கொஷின் நம்பர் போடு, என்ன சப்ஜெக்ட் என்ன டாபிக் அதையும் சேர்த்து போடு. ஈவன் கான்செப்ட் லெவலில் கூட போடலாம். போட்டுட்டு ஒரு 9 கொஷின்ஸை கடன்னு எழுதணும். அது புக்லேருந்து, டெக்ஸ்ட் புக்லேருந்து எழுதலாம், இல்லாட்டினாக்கா கிளாஸில் அவங்க மென்டார் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த கொஷின்ஸ்லாம் எழுதலாம். இல்லாட்டினா நான் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கொஷின்லாம் முடிச்சிட்டேன்னா அடுத்தது எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்டுவாங்க, எழுதலாம். சரியா? ரைட். ஸோ இதை தான் நம்ம கொஷின் பேங்க்குன்னு சொல்கிறோம். இதை எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம்.
சரியா? மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்டன்சி எல்லாத்துக்கும் கொஷின் தானே எழுத போகிறேன். இதில் என்ன பண்ணுறதுனாக்கா பக்காவாக நம்ம ஃப்ரண்ட் பேஜில் இண்டெக்ஸ் பண்ணிட்டோம். இதை இண்டெக்ஸ் பண்ணிட்டோம், புரியுதா? இந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா என்ன சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிடும். என்ன டேட்டில் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். அப்போ அந்த பேசிஸில் இதை பார்த்தாலே போதும். எல்லாமே ஒரே இதில் இருக்கும் ஹேண்டியாக. இது வால்யூம் கணக்காக போகலாம், புரியுதா? ஸோ இந்த ஒரு வால்யூம் முடிஞ்சிச்சுன்னா வால்யூம் 2 நெக்ஸ்ட் கொஷின் பேங்க், சரியா? அப்போ கொஷினை மட்டுமே ஒரு இடத்துல இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறது சௌகரியமாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை இன்செஸ்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்ட் கொஷின் பேங்க், புரியுதா? இது எத்தனை எழுதணும்? ஒவ்வொரு நாளும் 9 கொஷின்ஸ் எழுதணும். ஒரு 9 கொஷின் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது உங்களுக்கு? 10 நிமிஷம் ஆகுமா? 15 நிமிஷம் ஆகுமா? அதிகபட்சம் 20 minutes டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் கொஷின்ஸ், சரியா? 20 நிமிஷத்துக்கு மேலே ஆக போகிறதே கிடையாது. ஸோ 15 to 20 நிமிஷம் அதுக்குள்ளே கொஷினை முடிச்சிடணும். இதை எப்போ பண்ணலாம்? ஒன்று நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லாட்டினா காலங்காத்தால் பண்ணணும், சரியா? ஸோ அப்போ கொஷின்ஸை எழுதிடுற. ஸோ கொஷின் பேங்க் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற? கைடட் ப்ராக்டிஸ். கைடட் ப்ராக்டிஸுக்கு இன்னொரு நோட் புக் இதே மாதிரி வச்சுக்கோ. அதே மாதிரி இண்டெக்ஸ் பேஜெல்லாம் விட்டுரு. எப்போது பேஜ் நம்பர் எழுதுனா கரெக்டாக அந்த பேஜில் போய் நிற்கலாம், புரியுதா? நாம் எப்படி சார்ட்டிங் அவுட் பண்ணுறோம், எப்படியெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வாழ்க்கையை எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப் இருந்ததுன்னா ஒன்றை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சிடுவாங்க, புரியுதா? ரைட். இப்போது அது சிஸ்டம் கிளியராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் கைடட் ப்ராக்டிஸில் என்ன பண்ணுற? அந்த கொஷின் நம்பர் சப்போஸ் உனக்கு ஃபஸ்ட்டு செட் 1 2 3 4 ஒரு 9 கொஷின் எழுதியிருக்க. சார் எனக்கு வந்து 6th கொஷின் தெரியாத விட்டுரு. ஆனால் தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போடு. தெரியாத உங்கள் மென்டார்ட்ட டிஸ்கஸ் பண்ணு, புரியுதா? டிஸ்கஸ் பண்ணி போடு. இல்லாட்டினா சார் கைட் புக்கு இருந்ததுனாக்கா நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்க தாராளமாக, சரியா? என்னை பொறுத்தவரையிலும் ஃபெமிலியர் சம்ஸை போட ஆரம்பிச்சிடு. போட்டிங்கன்னா உனக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். தெரியாத சம்ம கிளாஸ் ரூமில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போடு. ஸோ இதை கிளாஸ் ரூம் நோட் புக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதை கைடட் ப்ராக்டிஸை, புரியுதா? கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு சப்போஸ் அவங்க கான்செப்ட் பேசிஸில் எடுத்திருந்தால் கூட அந்த கான்செப்ட்டுக்கு எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அதில் எழுதிட்டு அதே கொஷின் பேங்க்கில் எழுதி வச்சிடலாம். அப்போ உனக்கு ப்ராக்டிஸ் ஈஸியாகிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கவனத்தில் வாங்க. அடுத்தது, ஸோ அப்போ இதில் வந்து நல்ல ப்ராக்டிஸ், கைடட் ப்ராக்டிஸ். அதாவது உங்கள் அப்பா பின்னாடியே உடையார் வரல சைக்கிளில் கற்றுக்கிறப்போ. ஸோ சைக்கிள் கற்றுக் கொடுக்குறப்போ பின்னாடியே வந்துகிட்டே இருப்பார். அதுதான் கைடட் ப்ராக்டிஸ். திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தா அவர் இருக்க மாட்டார், நீ பாட்டு தனியாக ஓட்டிகிட்டு இருப்ப, புரியுதா? அப்படி தனியாக ஓட்டுறப்போ உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான். அதை பண்ணுறதுக்கு தான் என்னது அடுத்தது இப்போ டார்கெட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணுறோம். உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 9 கொஷின்ஸு எழுதுகிற, 9 கொஷின்ஸு கற்றுக்கிற, அப்புறம் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டார்கெட் ப்ராக்டிஸை எடுத்துக்கணும். ஸோ இந்த டார்கெட் ப்ராக்டிஸுக்கும் இதே மாதிரி நோட் புக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டார்கெட் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இதை டைம் போடணும். ஸ்டார்ட் டைம் போடணும், எண்ட் டைம் போடணும். ஒரு கொஷின் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், அதாவது கொஷின் செலக்ட் பண்ணுறப்போ 1 வேர்டெலாம் செலக்ட் பண்ணாத, 3 marks அண்ட் above அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோ, புரியுதா? ஸோ அப்போது 3 marks கொஷின்ஸை எவ்வளோ நேரத்தில் எழுதணும்? into 2 போட்டுக்கோ, 6 minutesல எழுதணும். இதுதான் உன்னுடைய ப்ராக்டிஸாக இருக்கும். அப்போ ஒரு 3 marks இருந்ததுனாக்கா 6 minutesல அதை முடிச்சிடணும் நீನು. அது மாதிரி நான் எவ்வளோ எடுக்க சொல்லியிருக்கேன்? 6 கொஷின் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 6 கொஷின்ஸுக்கு நீ ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதிட்டேன்னாக்கா அப்போ எவ்வளோ ஆகுது? 6 into 6 36 மினிட்ஸு. அப்போ 40 வச்சுக்கோ. ஸோ 40 minutesக்குள்ளே நீ எழுதுறியா? ஸோ ஸ்டார்ட் டைம் போர்டு, எண்ட் டைம் போர்டு, எல்லா கொஷின் எழுதுறதுக்கப்புறம் சார் 6 கொஷின்ஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 40 minutesல. உங்கள் மென்டார்ட்ட காமிச்சிடு. காமிச்சிட்டு அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா 6 கொஷின் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன்னா ஓகே, லெவல் 1லேயே நீ கிளியர்டு, அதை ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் சார் நான் 6 கொஷின்ஸில் 4 கொஷின் எழுதுனேன், 2 கொஷின் மிஸ் ஆகி போச்சு, எனக்கு தெரியல, மறந்துட்டேன் அப்படின்னா நத்திங் ராங். யூ கேன் ட்ரீட் திஸ் ஆஸ் லெவல் 2. ஸோ 4 கொஷின்ஸ் முடிச்சுட்டு லெவல் 1 ரிப்போர்ட் பண்ணிக்க, அப்புறம் மறுபடியும் எழுது. ஸோ அந்த 2 கொஷின்ஸை இன்னும் கம்மியான நேரத்தில் எழுதிடலாம் இல்லையா? 2 கொஷின்ஸ்னால் 2 into 3 6 marks, 6 into 2 12 minutesல முடிக்கலாம். ஸோ 15 minutesக்குள்ளே அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஸோ லெவல் 2ல் அப்போ இங்கே சாய்டெக்கில் வந்து மார்க்குன்ற சிஸ்டத்தையே தூக்கியாச்சு. இங்கே கொஷின் எழுதுனா அந்த ஆன்சர் சென்டமாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் சென்டம் அப்படின்ட்டிங்கன்னா உன்னுடைய என்டையர் ப்ரிப்பரேஷனே சென்டம் தான். ஸோ திஸ் இஸ் அவர் டார்கெட், புரியுதா? ஸோ அப்போ அந்த பேசிஸில் நீ என்ன பண்ணுற, அதை கம்ப்ளீட் பண்ணுற. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கார்டு.
ஃப்ளாஷ் கார்டுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூடியூப் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துக்கோ, அது எப்படி போடணுன்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். மினிமம் 3 ஃப்ளாஷ் கார்ட்ஸாவது போடணும் ஒரு நாளைக்கு. அந்த ஃப்ளாஷ் கார்டில் என்னென்ன சொல்லலாம் போடலாம், டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் போடலாம், இன்ஃபோகிராஃபிக்ஸ் டயக்ராம்லாம் வரைஞ்சி போடலாம், கான்செப்ட் மேப் போடலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மெமரியில் வச்சுக்க வேண்டிய அத்தனை ஐட்டமும் அதில் போடலாம். மற்றபடி ப்ராப்ளம்லாம் அதில் போட்டு பார்க்காத. அதாவது எதெல்லாம் ஃப்ளாஷ் மெமரின்னு சொல்கிறாங்கல்ல, மெமரி கார்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஃப்ளாஷை சேர்த்துக்க, அதுதான் ஃப்ளாஷ் மெமரி கார்டு. புரியுதா? ஸோ அந்த ஃப்ளாஷ் மெமரி இன்ஸ்டண்ட்டாக எடுத்து சப்போஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்னாமெண்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ளாஷ் கார்டு எழுதிட்டு அதை அப்படியே பஞ்சாக தூக்கி வச்சுக்கிட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு நீ பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்பப்போ பார்க்குறப்போ ஸோ மெமரியை எப்படி பண்ணலாம், திருப்பி திருப்பி பார்க்குறது தான் மெமரி. புரியுதா? ஸோ அப்போ திருப்பி ஒரு இடத்துல பார்த்துருந்தேனாக்கா ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆகிடும் உனக்கு. சரியா? ரைட். ஸோ ஃப்ளாஷ் கார்டில் அது போட்டுடுறேன். அதுக்கப்புறம் யூடி வாரத்தில் 2 யூனிட் டெஸ்ட் எழுதணும். அதில் 12 கொஷின்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 24 கொஷின்ஸை ஒரு வாரத்தில் முடிக்கணும். இங்கே வீக்லி பேசிஸில் போட்டிருக்கேன். வீக்லி என்ன 45 கொஷின்ஸ். எதுவுமே மார்க்கு கிடையாது. நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணுறேன், சாய்டெக்கில் மட்டும் மார்க்கே கிடையாது, ஒன்லி ரிமார்க்ஸ். ரிமார்க்ஸ்னால் என்ன, கம்ப்ளீட் பண்ணியே இல்லையா, சென்டம் எடுத்தியா இல்லையா, அதுதான் பேச்சு. ஸோ அப்போ இங்கே வீக்லி 45 கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருக்கணும், 45 ஆன்சர்ஸ் அதுக்கு எழுதியிருக்கணும், 30 கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கார்டு 12 போட்டிருக்கணும், யூடி 24 கொஷின்ஸ் முடிச்சிருக்கணும் எவ்ரி வீக். ஸோ எவ்ரி சாட்டர்டே சண்டே there will be an audit. அந்த ஆடிட் ப்ராசஸில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒன்று நீயே செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். அதில் டீவியேஷன் இருந்ததுன்னா திருத்திக்கணும். புரியுதா? ஸோ நான் வந்து வாரத்தில் 7 நாள்னாலும் 5 நாளைக்கு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்தது மந்த்லி பேசிஸ். அப்போது இது அப்படியே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா 4 வாரங்கிறது ஒரு மாதம். அப்போது 180, 180, 120, 48, 96 இது டேலி ஆகுதான்னு பார்ப்பேன். எவ்ரி மந்த்து 28, 30க்குள்ளே இதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அலாங் வித் த பேரண்ட்ஸு. நீ சரியாக பண்ணன்னா இது சாய்டெக்கில் இருக்கலாம், சரியாக பண்ண முடியலனாக்கா இங்கே வந்து ஸ்ட்ரென்த்தை பற்றியே நான் கவலையப்பட மாட்டேன். இங்கே அதர் பிராண்டட் இன்ஸ்டியூட் மாதிரி அங்கே கூவியெல்லாம் நான் விற்கிறதா இல்லை. இது வந்து ஒரு தங்க மாளிகை அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ படிப்புக்கான நிலையம் இது. புரியுதா? ஸோ அதனால் நீ படிப்புக்கு தான் வந்திருக்க, நான் கூவணும்னு அவசியம் இல்லை, நீ தான் ஓடி வரணும். இது ஏதோ ஈகோயிஸ்டிக்காக சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத, படிப்புக்கு நாம் தான் போகணும். புரியுதா? ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை ப்ராடக்டெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை. வேணுங்கிறவங்க வந்து படிச்சுக்க, செய்கிற வேலையை நீ எதுக்காக பண்ணுறன்றதை புரிஞ்சு செய், டீப் லேர்னிங் பண்ணு. இது ஸ்கூல் மாதிரி கிடையாது, ஏனோ தானெல்லாம் இங்கே பண்ணுறதில்ல. ரொம்ப சின்சியரான ஒரு அப்ரோச்சு. இது எல்லாமே வந்து தட் இஸ் சுவாமியோட கைட்லைன்ஸில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை ஸ்ட்ரிக்டாக நீ ஃபாலோ பண்ணினா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாலோ த மாஸ்டர், ஃபேஸ் த டெவில்ஸ், ஃபைட் டு த எண்ட், ஃபினிஷ் த கேம். அழகாக முடிச்சுட்டு உன் பர்பஸை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்தது நான் அடிக்கடி சொல்லுவேன், 9th ஸ்டாண்டர்டில் இங்கே நிறைய பசங்க ஜாயின் பண்ணுவாங்க. 9th பண்ணனாக்கா 12th வரையிலும் 4 வருஷம் நீ நல்ல சிஸ்டமேட்டிக் லைஃப் இருந்ததுன்னா உன்னுடைய 40 வருஷ வாழ்க்கை இங்கே டிசைட் ஆகுது சாய்டெக்கில். அது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இங்கே ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமும் கூட நான் என்கரேஜ் பண்ணுறேன், அனதர் 4 years நீ ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா உன்னுடைய அதாவது ஜாப் இங்கே செக்யூர் ஆகிடும். புரியுதா? ஒரு நல்ல ஃபேமான ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் நல்லா தாராளமாக உட்காரலாம், காம்பீட்டன்ட் பொசிஷனுக்கு போகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபீஸர் ட்ரைனிங்க்கு தான் இங்கே வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். எங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தோன்னா நீ வந்து ஒரு ராயல் ஆஃபீஸராக மாறணும், லாயல் ஆஃபீஸராகவும் இருக்கணும். இதுதான் நம்ம கடமை. ஸோ இதை நம்ம சரிவர பண்ணோம் அப்படின்னா இந்த 4+4 8 வருஷ வாழ்க்கை ப்ளஸ் ஒரு 1 year சேர்த்துக்கலாம். 9 வருஷத்தில் நீ உன் லைஃபே ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு போயிடுற. புரியுதா? ஸோ நீ நாட்டுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தட் இஸ் ஒரு சர்வீஸ் பர்சனாக வருவேன். அதுதான் எங்களுடைய லட்சியமும் கூட. வீடு திருந்துனா நாடு திருந்திடும். அப்போ வீடு திருந்தோன்னா இண்டிவிஜுவல் திருந்தணும் இல்லையா? ஸோ ஒன்று மாதிரி தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு அருமையாக படிச்சிங்க அப்படின்னா பிற்காலத்தில் நல்ல பெருந்தலைவர்களாக மாறலாம். புரியுதா? ஸோ அப்போது உனக்கு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் லைஃப் இருந்ததுன்னா அப்போது அந்த ஆர்கனைசேஷனே நல்ல பிரமாதமாக வரும், அந்த கண்ட்ரியே நல்ல விதமாக இருக்கும். சரி, லெட் அஸ் கம் பேக். இங்கே காலையில் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுற, ரிப்போர்ட் பண்ணணும். எத்தனை மணிக்கு? 8:15 to 8:30 நைட்டு. புரியுதா? இங்கே உள்ள டைமிங் என்னென்ன? டெய்லி வந்து ஏர்லி மார்னிங் 6லேருந்து 7. ஒன்று இங்கே டைரெக்டாக லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக வந்துடுவாங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியாதுன்றதுனால அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க.
புரியுதா? இங்கேயே சாய் டெக் பக்கத்துலேயே நீங்கள் டிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா யூ கேன் அட்டன் ஆன்லைன். ஏதாவது உடம்பு சரியில்லைனாக்கா ஆன்லைனில் வந்துடு. இங்கே இப்போ நான் எடுக்கிறது அப்படியே டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். புரியுதா? அதை அப்படியே நீ யூஸ் பண்ணிக்க போகிற. அடுத்தது அதர்வைஸ் நீ லோக்கல் கேண்டிடேட்டை உன்னால் வர முடியும்னா நேரடியாக வர்றது தான் பெட்டர். அதெல்லாம் வந்து வேறு வழி இல்லை, நம்ம கன்வீனியன்ஸுக்காக நம்ம உட்காந்துக்கிறோம் ஆன்லைனில். பட் ஆன்லைனில் சில மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, டைவர்ஷன்ஸ் இருக்குது. புரியுதா? இந்த உலகத்தில் நீ கூகுளே பெரிய குருக்கள் நினச்சிட்டு இருக்க. நீ 1000 கூகுள் டேட்டா வந்தாலும் ஒரு குருக்கள், அதாவது ஒரு குருவுக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால் குரு வாசம், குருவோட காலடியில் நீ ப்ராக்டிஸ் பண்ணனாக்கா எங்கேயோ போயிடுவேன். அதனால தான் அங்கே ஒரு ஸ்லோகம் கூட சொல்லுவாங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவேனா காலுன்னு அர்த்தம். காலுக்கு கீழே என்ன, அதாவது அருகாமையில் படிக்கணும், நம்ம குருவோட அருகாமையில் படிக்கணும். அதுதான் உண்மை. புரியுதா? ஏதோ விர்ச்சுவலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே நீயே ஏமாற்றிக்காத. வசதி இல்லை, நேரடியாக வர முடியல, நான் துபாயிலையும் கனடாலையும் இருக்கேன்னா நோதர்கோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்காங்க, அவங்க ஆன்லைனில் வந்தாக்கா ஓகே. இல்லை சார் எனக்கு உடம்பு சரியில்லைனாக்கா வரலாம், தப்பு இல்லை. புரியுதா? இங்கே வந்து எல்லாருக்கும் பற்ற வச்சிடாத. ஸோ பெட்டர் உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருந்தால் ஆன்லைன் ஓகே. Otherwise you have to come directly, that is the best way. Okay, right. இங்கே ஏர்லி மார்னிங் 6லேருந்து 7, அதே மாதிரி மார்னிங் வந்து 10 to 1. இது ஸ்கூல் ஹாலிடேஸ் இருந்தாக்கா மார்னிங்கில் 10 to 1 ப்ராக்டிஸ் பண்ணு. அப்புறம் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா மார்னிங் ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அதுக்கு அடுத்தது ஈவினிங்கில் 5:30 to 8:30. ஓகே, இதுதான் உன்னுடைய டைமிங்கு. இங்கே வந்து பார்த்தாக்கா இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெய்லியே ரிப்போர்ட்டு நீ பண்ணணும். ஜிபியில் 8:15லேருந்து 8:30க்குள்ளே வந்துட்டு இங்கே இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் கியூபியில் அவுட் ஆஃப் 9 நான் 9 முடிச்சிட்டேனா, கம்ப்ளீட் பண்ணினா கம்ப்ளீட்டட் போடு. அதுக்கப்புறம் ஜிபி நான் முடிச்சிட்டேனா போடு. அடுத்தது டிபி நான் முடிச்சிருக்கேனா பார்த்துட்டு போடு. அது எவ்வளோ மினிட்ஸில் போட்டேன்னு போடு. ஃப்ளாஷ் கார்டு போட்டுருந்தீங்கன்னா போடு. யூடி எழுதினா யூடி சேர்த்துக்க. புரியுதா? ஸோ இந்த டிபிக்கு யூடிக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா லெவல் 1 லெவல் 2 லெவல் 3ன்னு போட்டுக்க. லெவல் 1ல் என்னன்னாக்கா நீ 6 கொஷின்ஸு டிபியில் முடிச்சதுனாக்கா 4 கொஷின்ஸும் முடிச்சிங்கன்னா 4 out of 6 இன் ஹவு மெனி மினிட்ஸ் அதை போடு. லெவல் 2ல் மிச்சம் 2 இருக்கும், அதை 2 out of 2ன்னு போடு. 10 மினிட்ஸை முடிச்சுன்னா 10 மினிட்ஸு. அப்போ ஃபைனல் ரிப்போர்ட் எப்படி கொடுக்கணும்? சார் நான் 6 out of 6 முடிச்சிட்டேன், ஆனால் செகண்ட் லெவலில் தான் சென்டம் எடுத்தேன், ஸோ 30 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு. இதுதான் உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி. தெரியாத கொஷின்ஸ்னால் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, டக்குன்னு ஸ்கிப் ஆகி போட்டுடணும். என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து 3 லெவலுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது சென்டம் எடுத்தே தீரணும். இதுதான் நம்மளுடைய ஒரே லட்சியம். இங்கே சாய் டெக்கில் மார்க்குன்றது கிடையாது, எடுத்தால் சென்டம், அவ்வளோதான் பேச்சு. அது 1 வேர்டாக இருந்தாலும் சரி, 3 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, என்டையர் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், அது வந்து ஒரு மாடல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, யூனிட் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா டெய்லி பேசிஸில் எழுதக்கூடிய டார்கெட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஐ திங்க் நான் எல்லா விவரமும் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் தனித்தனியாக தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.